பிரபஞ்சத்தின் படைப்பாளி என்றாலும் பரமபிரம்மன் பிரம்மாவை மக்கள் அரிதாகவே வழிபடுகின்றனர். முனிவர்கள் கூட பிரம்மா ஏன் வழிபாட்டில் இல்லை என்று 1000 ஆண்டுகளாக கேள்வி எழுப்புகின்றனர். இந்த பெரிய உலகத்தில் பிரம்மாவுக்கான முக்கிய கோவில் ஒன்றே உள்ளது. அது புஷ்கரில் மட்டுமே. தேவர்களுக்கே பிரம்மாவை நேரடியாக அழைப்பதில் ஒரு மேகமாய் மௌனம் இருந்தது. பழைய நூல்களிலும் பிரம்மா வழிபாடு மிக குறைவாகவே எழுதப்பட்டுள்ளது. ஏனோ மனிதர்கள் படைப்பாளியை மறந்து பாதுகாப்பு மற்றும் அழிவை மட்டுமே நினைவில் வைத்துக் கொண்டனர். பிரம்மா தனது நிலையை கவனித்தபோது ஒரு மெத்தமான தனிமை அவரை சுற்றியது. ஒரு ரிஷி நேரடியாக கேட்டார், ஏன் உங்களை யாரும் வழிபடுவதில்லை பிரம்மதேவா? பிரம்மா தனது 4 தலைகளையும் தாழ்த்தி எந்த விடையும் சொல்லாமல் அமைதியில் மூழ்கினார். அந்த மௌனத்திற்கு பின்னால் இருந்த உண்மையை கண்டறிவதற்காக கதை பிரபஞ்சத்தின் ஆரம்பத்திற்கு செல்லுகிறது. விஷ்ணுவின் நாபியிலிருந்து எழுந்த அந்த தாமரையே பிரம்மனின் பிறப்பு தளமாகியது. அந்த தாமரையின் மேல் 4 முகங்களுடன் பிரம்மன் தோன்றினார். நான் யார், நான் எங்கே என்ற குழப்பம் அவரது முதல் சிந்தனையாக இருந்தது. உண்மையை அறிய பிரம்மா தாமரையின் தண்டுக்குள் வரை பயணம் செய்தார். இறுதியில் விஷ்ணு தன்னை வெளிப்படுத்தி படைப்பின் நோக்கத்தை பிரம்மாவிடம் கூறினார். படைப்பின் சக்தி பெருக பிரம்மாவின் உள்ளத்தில் அகங்காரம் என்னும் தீஞ்சுடர் உருவாகியது. பிரம்மா தன்னை விஷ்ணுவை விட உயர்ந்தவன் என அறிவித்தார். அது முதல் தவறு. தேவர்கள் அந்த பெருமை சொற்கள் கேட்டு நடுங்கி ஒதுங்கினர். அந்த நேரத்தில் விண்ணையும் மண்ணையும் கிழித்து சிவன் அக்னி தூணில் தோன்றினார். சிவன் இருவரையும் சோதனைக்கு அழைத்து அந்த அக்னி தூணின் எல்லையை தேடச் சொன்னார். விஷ்ணு கீழே பயணித்து முடியாது என்பதை உணர்ந்து தாழ்மையுடன் திரும்பினார். பிரம்மா மேலே சென்றாலும் முடிவை காண முடியாமல் சோர்ந்து திரும்பினார். பாதியில் அவர் கண்ட கேதகி பூவிடம் பொய்யை சொல்லுமாறு கேட்டார். அந்த பூவும் ஒத்துழைக்க இருவரும் வென்றதாக கூறி கீழே வந்தனர். பிரம்மாவின் பொய்யை கேட்ட சிவனில் தாண்டவிக்க முடியாத கோபம் எழுந்தது. சிவன் உண்மையை வெளிப்படுத்த பிரம்மாவின் பொய்யான முயற்சி வெளிச்சம் பார்த்தது. சிவன் பிரம்மாவை சபித்தார். பூமியில் உனக்கு வழிபாடு இருக்காது. கேதகி பூக்கும் தண்டனை எந்த பூஜையிலும் அது பயன்படுத்தப்படக்கூடாது. அந்த தெய்வீக கோபம் கண்டு தேவர்கள் எதுவும் பேசாமல் நிசப்தமாகினர். பிரம்மா தன் தவறை உணர்ந்து பிரபஞ்சத்தின் முன் வாடி விழுந்தார். சரஸ்வதி தேவி பிரம்மாவின் மகளாக தோன்றினார், அறிவின் வடிவமாக. ஆனால் பிரம்மாவின் பாசம் அதீதமாகி தவறான ஆசித்தமாக மாறியது. பயந்த சரஸ்வதி சிவபெருமானை வேண்டி பாதுகாப்பு தேடினார். சிவன் மீண்டும் தோன்றி பிரம்மாவுக்கு எச்சரிக்கை அளித்தார். ஆனால் பிரம்மா தன் பெருமையை விட்டுவிடாமல் சிவனின் வார்த்தைகளை மறுத்தார். அதனால் சிவன் 2வது சாபம் வழங்கினார். உன்னை எவரும் பெரிதாக வழிபட மாட்டார்கள். சிவனின் வார்த்தைகள் சொன்னவுடன் பிரபஞ்சத்தின் ஒளியே ஒரு கணம் சுருங்கியது. சரஸ்வதி பிரம்மாவை விட்டு விலகி அறிவின் தெய்வமாக உலகத்தை நோக்கி சென்றார். தேவர்களும் பிரம்மாவை எல்லாம் தவிர்த்து தங்களது உலகங்களுக்கு சென்றனர். உலகின் படைப்பாளர் இருந்த சிம்மாசனம் கூட காலியாகி போனது. விஷ்ணு ரிஷிகளிடம் உண்மையைச் சொன்னார். படைப்பாளி பாசம் கொள்ளக்கூடாது. படைப்பு பாசத்திலிருந்து விலகினால் மட்டுமே அது தூய்மையாக இருக்கும். பிரம்மாவின் பங்கு படைப்பதே, அதை பாதுகாப்பதும் அழிப்பதும் வேறு சக்திகளுக்கு. மனிதர்கள் தங்கள் வாழ்க்கையை பாதுகாக்கும் அருளும் தெய்வங்களையே வழிபடுகின்றனர். பிரம்மா இறுதியில் தன் பங்களிப்பை உணர்ந்து அமைதியில் தியானித்தார். பூமியில் ஒரு இடம் மட்டும், புஷ்கரில் பிரம்மா வழிபாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வழிபாடு இல்லாவிட்டாலும் பிரம்மா படைப்பை தடைபட செய்யாமல் தொடர்ந்தார். தேவர்களும் அவரை வணங்கினாலும் அது மௌனத்திலே மட்டுமே நிகழ்ந்தது. படைப்பு, காப்பு, அழிவு 3ம் சேர்ந்துதான் பிரபஞ்சம் சமநிலையை அடைகிறது. என்னை யாரும் கோர வேண்டாம், படைப்பை நினைப்பதே போதும் என்று பிரம்மா உணர்ந்தார்.